இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு முடி விளக்காக இருக்க போது ஒளி விளக்காக இருக்க போது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த பர்டிகுலர் வீடியோ மேக் பண்ணுங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுருந்தீங்க. ஹேர் ஃபால் இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஒரு மேஜரான ப்ராப்ளமே இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் தான். லைக் வந்து கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, முடி செம்மையாக கொட்டுது, என்ன தான் கேர் பண்ணாலும் முடி வந்து அப்படியே பிச்சுட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து வெல்கம் டு ஃப்ராங்க்லின் ஷோ வித் மீ ஃப்ராங்க்லின் பதி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா திஸ் இஸ் ஃப்ராங்க்லின் ஷோ, ஃபேஷன், க்ரூமிங், லைஃப் சேஞ்சிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் இதுக்கு ரிலேட்டாக நான் வந்து கண்டென்ட் மேக் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி நம்ம ரெகுலராக வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற எல்லா விஷயமே வந்து என் லைஃப்பில் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து லாங் ஹேர் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய முடி கொட்டுச்சு. ஸோ அப்படியே முன்னாடி இந்த இடம்லாம் நிறையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அண்ட் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் எனக்கு ஒர்க் ஆனதை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலோ வந்து ரெடியூஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கும் நல்லாவே ஹெல்ப் ஆகிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாஜ். ஸோ மசாஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். லைக் மார்னிங் ஒரு 5 நிமிட்ஸ், ஈவினிங் ஒரு 5 நிமிட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்டுக்கு வந்து பிளட் ஃப்ளோ ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளோட முடிக்கும் வந்து பிளட் ஃப்ளோ ப்ராப்பராக இல்லைனா முடி வந்து ஃபால் ஆகும். அண்ட் வந்து முடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளராது, ஸ்ட்ரென்த்தனாக இருக்காது, ரொம்பவே வந்து பிரேக்கேஜ் அங்கங்கே அந்த ஒரு மாதிரி பாதியில் உடஞ்செலாம் வரும்ல முடி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பிளட் ஃப்ளோ ப்ராப்பராக இருந்துச்சுன்னா முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ரெகுலராக மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் ஒரு 5 நிமிட்ஸ், ஈவினிங் ஒரு 5 நிமிட்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக நல்லா ஜென்ட்லாக உங்களோட மண்டையில் இருக்கிற எல்லா சைட்ஸ், எல்லா போர்ஷன்ஸ்லையும் நல்லா வந்து ஜென்ட்லாக உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். டிராஸ்டிக்காக நீங்கள் 1 வீக் 2 வீக்லேயே வந்து உங்களோட ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது அங்கே இருக்கிற வீக்கான ஹேர்லாம் நிறையா கொட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். என்னடா மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொட்டாமல் இருந்துச்சு, இப்போ நிறையா கொட்டுதே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் அது நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக மசாஜ் பண்ணிட்டு கன்டினியூஸாக ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலிங். ஸோ ஆயிலிங் பொறுத்த வரைக்கும் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் பண்ணியே ஆகணும் உங்களோட ஹெட்டுக்கு. ஸோ குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காய் இல்லை வந்து பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆலிவ் ஆயில் இல்லைனா வந்து ரோஸ்மேரி ஆயில். ஸோ இந்த 2 ஆயிலும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் ஃபாலுக்கும் சரி, ஹேர் ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கும் சரி. ஸோ வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்ட்லாக அதுவும் ஒரு 5 நிமிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சிருங்க. ஸோ குளிக்கும் போது ரொம்பவே மைல்டாக இருக்கிற ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து ஹார்ஷ்ஃபுல் ஷாம்பூஸ் அந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கீழே கொடுக்குற கெமிக்கல்ஸ்லாம் இல்லாத ஷாம்புவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஷாம்பூவில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ஹேர் ஃபால் ஷாம்பூ. ஸோ இது வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த ரொம்பவே ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா இந்த ஷாம்பூ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இது யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கீழே கொடுத்துருக்கிற இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் உங்களோட ஷாம்பூவில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட ஹேரை ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து ஆயில் பண்ணுங்கள். இந்த 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேக். ஸோ இந்த பேக் வந்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து அரைச்சி பிளெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் எடுத்து நீங்கள் வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேல்ப் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சிருங்க. ஸோ இது வந்து வீக்லி ஃபாலோ பண்ணாமல் மந்த்லி ட்வைஸ் இல்லைன்னா ஒன்ஸ் மட்டும் போதும். உங்களுக்கு ரொம்பவே வந்து கோல்டான பாடி அப்படி இருந்துச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் போதும். இல்லை எனக்கு நார்மலாக இம்யூன் சிஸ்டம்லாம் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி ட்வைஸ் பண்ணலாம். ஸோ நல்லா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி அதோட ஜூஸை வந்து நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக மந்த்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வந்து 3வது விஷயம். கம்மிங் டு த லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, பாடி கேராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஹேர் கேராக இருந்தாலும் சரி, ப்ராப்பரான டயட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் ப்ராப்பரான டயட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணாலும் சரி, ஆயில் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஆனியன் அந்த ஜூஸ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இதெல்லாம் வெளியே பண்ணுறது. பட் உள்ளேருந்து நம்மளுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்மளோட ஹேராக இருக்கட்டும், நம்மளோட பாடியாக இருக்கட்டும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ டெய்லியும் உங்களுக்கு ரொம்பவே முடி கொட்டுச்சுன்னா அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு ஆம்லா இல்லை வந்து கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்லாம்.
அண்ட் அதுவும் இல்லாமல் பயோட்டின் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் அவகேடோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் கீரை வகை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கிற வந்து டேப்லெட்ஸ், அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் நிறையா இருக்குது. லைக் சாலமன் ஃபிஷ், டியூனா ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்லாம் நீங்கள் வந்து வீக்லி சாப்பிட்லாம். ஸோ இந்த ஆம்லா, அதுக்கப்புறம் இந்த நிறைய பயோட்டின் இருக்கிற ஃபுட்ஸ், இந்த அவகேடோஸ், அதெல்லாம் வந்து ரெகுலராக பேசிஸில் எடுத்துக்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெல்லிக்காய், அவகேடோஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்ணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, ஹேர் ஃபால் கம்மியாயிரும். பிகாஸ் இது தான் நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். என்ன வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெகுலராக மசாஜ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வீக்லி டுவைஸ் ஆயிலிங் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி அது வந்து ஹேர் பேக் மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் ப்ராப்பரான டயட். ஸோ இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. அண்ட் நான் வந்து சஜஸ்ட் பண்ண பீப்புள்ஸ்க்கும் வந்து நல்லா ரிசல்ட் காமிச்சிச்சு. அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த டயட் பிளானில் எடுக்காமையே இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா உங்களுக்கு வந்து ஒரு 60% வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ப்ரிவெண்ட் ஆயிரும். ரெஸ்ட் இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த டயட், ஆனால் டயட் ரொம்பவே மேஜரான விஷயம் தான். ஸோ வந்து டயட்டில் தான் நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் சொன்னேன் இவங்களாம் இவ்வளோ ஃபாலோ பண்ணலாம், பட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ப்ரிவெண்ட் ஆகிருக்குன்னு. பட் என்னத்தான் இருந்தாலும் டயட்டில் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக இந்த இதில் அப்லோட் பண்ணி ஒரு 3 நாள் 4 நாள் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அப்லோட் பண்ண நாள்லேருந்து அடுத்த 1 மாதம், ஸோ இந்த கரெக்டாக இப்போதுலேருந்து கேல்குலேட் பண்ணி 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியல, என்னடா நீ சொன்னது ஒன்றுமே ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ப்ராப்பராக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஓகேவா? ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். திஸ் இஸ் ஃப்ராங்க்லின் ஷோ வித் மீ ஃப்ராங்க்லின். டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப், ஹேவ் அ கிரேட் லைஃப், ஹேவ் அ சூப்பர் லைஃப், ஹேவ் அ ஹெல்த்தியர் லைஃப். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.